பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 1 யோவான் 5வது அதிகாரம் 7-8வது வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்பதாக 3 சாட்சிகள் 3 விட்னஸஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகள் சரியான சாட்சிகள் இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பார்கள். பழைய ஏற்பாட்டில் 2-3 சாட்சிகள் வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாவுக்கு பாத்திரமானவன் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் கொலை செய்யப்பட கடவன். ஒரே சாட்சியினுடைய வாக்கினால் அவன் கொலை செய்யப்படலாகாது என்று உபாகமம் 17:6 கூறுகிறது. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது என்று இயேசுவும் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டவைகளை யோவான் 8:17 குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தமகுமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது, மூப்பனானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை 2-3 சாட்சிகள் இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல பரலோகத்தில் 3 பேர் சாட்சி கொடுக்கிறார்கள். பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். இவர்கள் 3 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இயேசு சொன்னார், நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாயிருக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்று. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் சாட்சி கொடுத்தார். அதுபோல இயேசுவும் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்து அவர் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சாட்சி கொடுத்தார். பூலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளை. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது என்று வசனம் கூறுகிறது. முதலாவதாக இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியார், ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் என்று 1 யோவான் 5:6 எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி ஆவியானவர் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்றும் அவருடைய பிரதானமான வேலை இயேசுவை குறித்து ஜனங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பதாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக ஜலம், அதாவது தண்ணீர், இந்த பூவுலகில் சாட்சி கொடுக்கிறது. இயேசு சொன்னார், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். இந்த ஜீவ தண்ணீரை ஆண்டவர் எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த தண்ணீர் மூலமாக தூய்மையான, பிரகாசமான, புதிய, வீரியமிக்க ஒரு புதிய இயல்பை மனிதனில் உருவாக்குகிறார். மூன்றாவதாக இந்த பூவுலகில் சாட்சியிடுபவை இரத்தம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவின் இரத்தம் இன்றும் இந்த பூவுலகில் வாழும் ஜனங்களை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்து இரட்சிப்பை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசுவின் இரத்தத்தால் மன்னிக்கப்படுவதை நம்புகிறவர்கள் தண்ணீரால் சுத்திகரிக்கப்படுவதையும் நம்புகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாக இருப்பவர்கள் எப்பொழுதும் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இந்த 3ஐயும் ஒன்றாக இணைத்தார். யாரும் அவற்றை பிரிக்கக்கூடாது. இந்த 3 சாட்சிகளே நாம் நித்தியத்திற்கு நேராக அழைத்து செல்லுவதற்கு முக்கியமான காரணிகளாக காணப்படுகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இம்மட்டுமாய் நீர் கொடுத்த எல்லா நல்ல ஈவுகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். நல்ல ஜீவன் சுக பலனை இன்னும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிடுவீராக. கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் இவர்களோடு உடனிருப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிறவைகளெல்லாம் வாய்ப்பதாக என்று சொல்லி செபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.